ஹாய் தளபதியான்னு வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி பற்றின, அதாவது தமிழக முதலமைச்சரான நம்ம தளபதி விஜய் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்கள் பற்றி தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த நிலையில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக நம்ம தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்று நல்ல முறையில் ஆட்சி அமைச்சிட்ருக்காரு அப்படிங்கிறது பல மக்கள் சொல்லி நம்ம சமூக வலைதளங்கள்லையும் கேட்டுட்ருக்கோம். ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, அதாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு இப்போ ஒரு சம்மன் அமலாக்கத்துறை அமைச்சிருக்கு. அதாவது என்ன காரணம் அப்படின்னா, அதாவது கடந்த ஆட்சியில் அதாவது கடந்த ஆட்சிக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பல லட்சம் மோசடி செஞ்சு அதுக்கப்புறம் அது ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டு அவர் சிறையில் இருந்தார். ஸோ இந்த நிலையில் ஜாமீன் பெற்று வெளியே வந்த அவர் திமுகவில் இணைந்து பல சம்பவங்களை பண்ணார். ஸோ அதாவது முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம தளபதி விஜய் கரூரில் பிரச்சாரம் பண்ணும்போது பல வேலைகளை பின்னாடி இருந்து பண்ணி, அதாவது நம்ம தளபதிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 40 பேர் இருந்ததுக்கு ஒரு மறைமுக காரணம். பின்னால் இருந்து அனைத்து வேலைகளையும் பார்த்து பண்ணானதான் நம்ம செந்தில் பாலாஜியோட. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் தமிழக மக்களுடைய பெரும்பான்மையான ஓட்டுகளை பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைச்சார். ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, அதாவது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருச்சியில் நம்ம தளபதி விஜய் ஜெயிச்சதன் காரணமாக ஸோ அந்த திருச்சியை சேர்ந்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தியிருந்தார். ஸோ அந்த கூட்டத்தில் பல விஷயங்கள் ஓப்பனாகவே பேசியிருந்தார். ஸோ அதை பார்த்த செந்தில் பாலாஜி தற்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தார். ஸோ அதில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அதாவது ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி, அதாவது கடந்த ஆட்சியில் நாங்கள் இருக்கும்போது ஸோ பிரச்சாரத்தில் என்னென்னலாம் பேசுனீங்க, அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் டைலாக் பேசி என்னென்னலாம் பிரச்சாரம் பண்ணி பாட்டெல்லாம் பாடி மக்களை கவர்ந்தீங்க. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு என்ன ஆச்சு, ஸோ என்ன பண்ணீங்க, ஸோ ஒன்றுமே பண்ணல. அதாவது தாவேக்கா ஆட்சியில் இருக்கிற அனைத்து அமைச்சர்களுக்கும் யாருக்குமே டேட்டா வரைய அந்த துறையோட எந்த ஒரு கணக்கும் வழக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றம் சாட்டியிருந்தாரு. ஸோ இந்த நிலையில் தான் அதாவது அமலாக்கத்துறை மீண்டும் செந்தில் பாலாஜி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு கிட்ட அனுமதி கேட்டிருந்தப்போ நம்ம தமிழக அரசு அதாவது நம்ம தளபதி விஜய் அதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனமும் தெரிவிக்காம ஸோ அதை ஆளுநருக்கு அனுப்பியிருக்காரு. ஸோ சமீபத்தில் ஒரு செய்தி என்னன்னா, அந்த விசாரணைக்கு பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஒப்புதல் கொடுத்ததாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அதாவது நம்ம தளபதி விஜய் சீனா செந்தில் பாலாஜியோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் நம்ம தளபதி விஜய் அதாவது கரூரில் 40 பேருக்கு இருந்து அதன் மூலியமா மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துறதுக்கு பின்னாடி வேலை செஞ்ச செந்தில் பாலாஜி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையிலே நம்ம தளபதி விஜய் செந்தில் பாலாஜிக்கு கட்டம் கட்டி ஸ்கெட்ச் போட்டு வேலை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ பார்ப்போம் நம்ம தளபதி விஜய் அடுத்து என்னென்ன அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கிறாரு. ஸோ செந்தில் பாலாஜியோட அடுத்தடுத்த நிலைமை என்ன ஆக போகுது, ஸோ அவர் எப்படிப்பட்ட இடையூறுகளையும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் சந்திக்க போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.